அவங்க டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் பார்த்தா 1904 to 2004 எக்ஸாக்ட்லி 100 years he completed the century. and guys இவருக்கு வந்து இவர் தான் பயாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸே கொடுத்தது. என்ன இந்த பயாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸ்னா இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ பேஷண்ட் இன் கோமா வந்து பிரெயின் டெத்ன்னு சொல்றோம். இவங்களுக்கு வந்து சென்சஸ் எல்லாம் எடுக்க முடியாது, கான்சியஸ்னஸ் இருக்க மாட்டோம். அதனால அவங்க நெய்தர் லிவிங் நாட் நான் லிவிங் கேட்டகரிக்கு வருவாங்க. பழைய டாக்ஸானமி நீங்க பார்த்தா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிபிகேஷன், நாமென்க்ளேச்சர். இப்ப புதுசா சிஸ்டமேட்டிக்ஸ் சொல்றோம் இல்ல, அதுக்கு என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாசிபிகேஷன். பழைய சிஸ்டம்ல கிளாசிஃபை பண்ணிட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பேர் வைப்பாங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் சாப்டர் ஒரு 15 மினிட்ஸ்ல கவர் பண்ண போறோம். அதுவும் கான்செப்ட், என்சிஆர்டி, பிவைக்யூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த லிவிங் வேர்ல்டு ஈஸியா, ரொம்ப நியூமோனிக்ஸ் வைஸ் ரொம்ப ஈஸியா புரியும். சோ கைஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி டாபிக் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்டார்டிங் சயின்டிஸ்ட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா ஏர்ன்ஸ்ட் மேயர். இவர் என்ன கூப்பிடுறோம்? டார்வின் ஆஃப் 20th century. இவங்க வந்து 100 சயின்டிஸ்டுக்குள்ள இவரு கூட ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவங்க வந்து 100 years இருந்தாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் பார்த்தா 1904 to 2004 எக்ஸாக்ட்லி 100 years he completed the century. and guys இவருக்கு வந்து இவர் தான் பயாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸே கொடுத்தது. என்ன இந்த பயாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸ்னா, ஒரு ஸ்பீஷஸ் வந்து ரெண்டு ஸ்பீஷஸ் சேம் ஸ்பீஷஸ் எப்படி சொல்றோம்னா, they are very closely related in their common characters and also they can interbreed among themselves and can able to produce fertile offsprings. இதுதான் biological concept of species. இவங்களுக்கு வந்து ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜி அவார்ட் கொடுத்திருக்காங்க. பல்சான் பிரைஸ், இன்டர்நேஷனல் பிரைஸ், ஸோ இன்டர்நேஷனல் பிரைஸ் ஆஃப் பயாலஜி, பல்சான் பிரைஸ், கிராஃப்ட் ரூட் பிரைஸ், இந்த மாதிரி 3 அவார்ட் கொடுத்திருக்காங்க ஒரே வாட்டி. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜின்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பிவைக்யூ இது, அதுதான் நான் பிவைக்யூ சொல்றேன்னு சொன்னேன்ல, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிவைக்யூ, டார்வின் ஆஃப் 20th century. இதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா வெரி டைவர்சிஃபைட் வேர்ல்டு நம்மளுது. So life can even occur in extraordinary habitat also. Thermophilic bacteria, methanogenic bacteria, acidic bacteria, sulfur bacteria, இந்த மாதிரி நிறைய விதமான பாக்டீரியா எல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டாட்லயும் லைஃப் பாசிபிள். எக்கலாஜிக்கல் கான்ஃபிளிக்ட் இருந்தா கோஆபரேஷன் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்டராக்ட் பண்ணி, கம்யூனிகேட் பண்ணி, இன்டராக்ஷன் இருந்துச்சு, எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பாப்புலேஷனா, ஒரு கம்யூனிட்டியா நம்மனால வாழ முடியும். அதுதான் பயோடைவர்சிட்டி. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா, கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வேற, டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வேற. ஸோ லைஃப், வாட் இஸ் லைஃப் சொல்றதுக்கு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ், டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா, கேரக்டர்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் we call it as characteristic features. டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன? 100% லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இந்த மாதிரி டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அது இருந்தா அது 100% லிவிங் தான். அது மாதிரி சொல்றது வந்து டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். நான் லிவிங் திங்ஸும் க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் டியூன்ஸ், பவுல்டர்ஸ், மவுண்டன்ஸ், கிறிஸ்டல்ஸ். even though those things also will grow, but the growth will come from outside. But for the living organisms, the growth will come from inside. So அதுக்கப்புறம் இது வந்து கேரக்டர்ஸ், growth, reproduction, cellular organization, metabolism, self consciousness and consciousness. நீங்க இங்க பாருங்க, எல்லாமே கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் தான். ஆனா சிலது மட்டும் இருந்தா லிவிங் ஆர்கானிசம்னு கண்டிப்பா சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, growth வந்து டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் கிடையாது. ஏன்னா நான் லிவிங் திங்ஸும் grow ஆகும். ரீப்ரொடக்ஷன் வந்து டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா லிவிங் திங்ஸும் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. அண்ட் ஈவன் தோ அது லிவிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மியூல், இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பல் அண்ட் ஒர்க்கர் பீ. அண்ட் நெக்ஸ்ட் செல்லுலர் ஆர்கனைசேஷன். செல்லுலர் ஆர்கனைசேஷன் இஸ் a defining characteristic features. அது இருந்தா லிவிங். செல் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா நான் லிவிங். அதனாலதான் வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரையான்ஸ் இது வந்து லிவிங் சொல்ல மாட்டோம். பிகாஸ் they don't have cellular organization. Metabolism, the sum of all chemical reaction that is happening in the living organism, we call it as metabolism. இதுல catabolism இருக்கும், anabolism இருக்கும். அது இருந்தா living, that is a defining characteristic feature. So cellular organization and metabolism இந்த ரெண்டுமே defining characteristic features. இங்க பாருங்க, self consciousness, இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டுமே இருக்கிற ஒரு characteristic feature. அதனாலதான் நம்மள வந்து ஹியூமன் பீயிங் சொல்றோம். அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு புரியறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் தான். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ், ரீனா அகெயின், ப்ரொடியூஸ், டு ப்ரொடியூஸ். ஸோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தா ஃபங்கை,
மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் வரும். பிளனேரியா ட்ரூ ரீஜெனரேஷன், நம்ம ஹாஃபா கட் பண்ணா கூட 2 பிளனேரியா வரும், இல்ல 4 பீசஸா கட் பண்ணா 4 பிளனேரியா வரும். ஃபங்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, புரோட்டோனிமா ஆஃப் மாஸ் இதெல்லாம் ஃபிராக்மெண்டேஷன்ல ரீப்ரொடியூஸ் பண்ணும். பாக்டீரியா, அமீபா, ஃபிஷன். இங்க பாருங்க, ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் அண்ட் இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பல் they do not reproduce even though we have to call it as living. so reproduction இல்லாதனால வந்து அது லிவிங் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், நான் சொன்னேன் இல்ல, the sum of all chemical reactions that is happening in the living organisms we have to call it as metabolism. It has anabolism and catabolism. Anabolism is synthetic, catabolism is breakdown. Anabolism is endothermic, photosynthesis. Catabolism is exothermic, respiration. In vitro reaction, assume that ஒரு test tubeல ஒரு biological reaction நடக்குது. அந்த ரியாக்ஷன்வே நீங்க பயாலஜிக்கல் ரியாக்ஷன் இல்லைன்னா லிவிங் ரியாக்ஷன் சொல்லிக்கலாம். ஆனா அந்த டெஸ்ட் டியூப் வந்து நீங்க லிவிங் திங்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இங்க பாருங்க, கான்ஷியஸ்னஸ் மோஸ்ட் ஆப்வியஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபியூச்சர். இது வந்து புரியறது ரொம்ப கஷ்டம். என்ன கான்ஷியஸ்னஸ்னா இதுல 2 திங்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்னு வந்து சென்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ். நம்ம ஒன்னு வந்து சென்ஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் ஆகணும். ஸோ போட்டோ பீரியாடிசம் வந்து ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். Seasonal breeders, plants, animals are seasonal breeders. Mango is a seasonal breeder, pineapple is a seasonal breeder, dogs and cats, cows are seasonal breeders. Self consciousness, இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ பேஷண்ட் இன் கோமா வந்து பிரெயின் டெத்னு சொல்றோம். இவங்களுக்கு வந்து சென்சஸ் எல்லாம் எடுக்க முடியாது, கான்ஷியஸ்னஸ் இருக்க மாட்டோம். அதனால அவங்க நெய்தர் லிவிங் நார் நான் லிவிங் கேட்டகரிக்கு வருவாங்க. See, living organismsக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், செல்ஃப் எவால்விங், செல்ஃப் ரெகுலேட்டிங், இன்டராக்டிங் சிஸ்டம் இருக்கணும், கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. அதுக்கு பேரு தான் இரிட்டபிலிட்டி. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். இது பாருங்க, டைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டின்னு என்ன? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தட் இஸ் ஷேரிங் த எர்த், வி கால் இட் அஸ் பயோடைவர்சிட்டி. த ஏரியா இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு டைவர்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு புது ஏரியாலையும் நியூ ஸ்பீஷஸ் கிடைக்கும், பழைய ஏரியாலையும் நியூ ஸ்பீஷஸ் கிடைக்கும். ஸோ பயோடைவர்சிட்டி வந்து இந்த நம்பர் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.7 to 1.8 மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் தட் இஸ் பிரசன்ட் ஆன் திஸ் எர்த் விச் இஸ் சோ ஃபார் டிஸ்கவர்ட். இன்னும் எவ்வளவு ஸ்பீஷஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அக்கார்டிங் டு IUCN ரிப்போர்ட் 1.7 to 1.8 மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் விச் இஸ் சோ ஃபார் டிஸ்கவர்ட். அண்ட் நெக்ஸ்ட், பயாலஜிக்கல் நேம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்பீஷஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக. லோக்கல் நேம்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். ICBN, ICZN இந்த 2 இருக்கு. இந்த 2 யூனியன் வந்து இப்போ ICGN, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். இந்த அப்ரிவேஷன் வந்து அப்படியே ஞாபகம் வைக்கணும். So see guys, ICBN will not accept tautonyms but ICZN will accept tautonyms. Tautonyms-னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பீஷஸ் நேம், ஜீனஸ் நேம் ஒன்னா தான் இருக்கும். ஆனா ICBN ஏன் ஆக்செப்ட் பண்ணாதுன்னா அது வேலிட் கிடையாது. ICZN ஆக்செப்ட் பண்ணும். அதனால தான் நாசா, பைசன், ஆக்சிஸ் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். அதுலயே இருக்கு பாதி ஆன்சர். 2 நேம்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஜெனரிக் நேம், another one specific name, specific epithet. First letter should be capital for generic name, first letter should be small for specific epithet. இங்க பாருங்க, derived from Latin language. Mostly 99.9% it has to be derived from Latin language and print பண்ணப்ப italicsல print பண்ணணும். So and நீங்க கையில எழுதுறப்ப செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணணும். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் Mangifera indica, M capital letter, I small letter. இப்போ நான் கையில எழுதுனால செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணணும். லின், the scientist who described this Mangifera indica, இவர் பேர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கணும். இவர் பேர் ஃபுல்லா எழுதக்கூடாது, அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ ஏன்னா இவர் சயின்டிஸ்ட்னால ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். இது அண்டர்லைன் பண்ண தேவையில்லை. இது ரோமன்ல பிரிண்ட் பண்ணணும். இது மட்டும் தான் இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1.7 to 1.8 மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆர் கிளாசிஃபைட். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக கிளாசிஃபை பண்றதுனால அதுதான் டாக்ஸானமி. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தேர் காமன் கேரக்டர்ஸ், பேஸ்ட் ஆன் தேர் ஜெனரல் கேரக்டர்ஸ். இங்க பாருங்க, எல்லா ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், குரூப்ஸ், ரேங்க், யூனிட், டாக்ஸா இன் டாக்ஸானமி இந்த மாதிரி டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ், கேட்டகரிஸ்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். மாடர்ன் டாக்ஸானமி வேற, கன்வென்ஷனல் டாக்ஸானமி வேற. மாடர்ன் டாக்ஸானமில நிறைய விஷயம் எடுத்துட்டாங்க. பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டாங்க, விச் மீன்ஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். பழைய டாக்ஸானமி நீங்க பார்த்தா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர். இப்ப புதுசா சிஸ்டமேட்டிக்ஸ் சொல்றோம் இல்ல, அதுக்கு என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன். பழைய சிஸ்டம்ல கிளாசிஃபை பண்ணிட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பேர் வைப்பாங்க.
ஆனா இப்ப இருக்கிற சிஸ்டம்ல வந்து முதல்ல பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ மார்ஃபாலஜி, அனாட்டமி, செல் ஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்டல் ப்ராசஸ், ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்து கிளாஸிஃபை பண்றது தான் மாடர்ன் டாக்ஸானமி. இதே மாதிரி நீங்க பார்த்தா ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நிமோனிக் சொல்றேன். ஜீனஸ் ஸ்பீஷஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், கிங்டமும் ஃபைலமும் ஞாபகம் இருக்கும். இந்த நடுவுல இந்த 3 தான் கன்ஃபியூஸ் ஆகும். ரிமெம்பர் லைக் டீச்சர் கேம் டு த கிளாஸ், ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பிரிங் தேர் ஃபேமிலி. ஓகே, இதுதான். ஸோ இதுக்கப்புறம் பிளான்டே, அனிமாலியா நம்ம என்சிஆர்டில கொடுத்த எல்லா இது கேட்டகிரி வைஸ், ரேங்கிங் வைஸ், ஆஞ்சியோஸ்பர்மே, ஜிம்னோஸ்பர்மே, தீஸ் 2 ஆர் த டிவிஷன். நம்ம வந்து பிளான்ட்ஸ்ல டிவிஷன் అని தான் சொல்லணும், ஃபைலம் சொல்லக்கூடாது. மோனோகாட், டைகாட், கிளாஸ், பாலிமோனியஸ், ரோசேஸ், ALES வந்துச்சுன்னா ஆர்டர். அது சொலனேசி, கன்வல்லேசி, ஃபேமிலி, சொலானம், பெட்டூனியா, தத்தூரா, ஜீனஸ், டியூபரோசம், மெலோஞ்சினா, நைக்ரம். தீஸ் 3 ஆர் சோ ஸ்பீஷஸ். அனிமாலியா பாருங்க, கார்டேட்டா, அதுக்கப்புறம் அனலிடா, ஆர்த்ரோபோடா, ஃபைலம், மமாலியா, ஆம்பிபியா, ரெப்டாலியா, கிளாஸ், கார்னிவோரா, பிரைமேட்டா, ஆர்டர், பெலிடே, கெனிடே, ஃபேமிலி, DA ஆர் ACA வந்துச்சுன்னா அது ஃபேமிலி, பாந்தரா, ஃபெலிஸ், ஜீனஸ், அதுக்கப்புறம் டைக்ரஸ், பார்டஸ், லியோ. தீஸ் ஆர் த ஸ்பீஷஸ். ஸோ கைஸ், சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன? சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எல்லா கேட்டகரிஸ், அதுதான் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். இந்த சிஸ்டமேட்டிக் சொல்ற இந்த வேர்ட் வந்து சிஸ்டமா நேச்சுரேல இருந்து வந்துச்சு. சிஸ்டமா நேச்சுரே இஸ் த புக் which is written by Carl Linnaeus and also he has written the Species Plantarum. சிஸ்டமா நேச்சுரல்ல அனிமல்ஸ் நேம்ஸ் இருக்கும், ஸ்பீஷஸ் பிளான்டாரம்ல பிளான்ட்ஸ் நேம்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, சிஸ்டமேட்டிக்ஸ்னா டாக்ஸானமி பிளஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். திஸ் இஸ் த மாடர்ன் டாக்ஸானமி. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தா டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி பாருங்க. ஸ்பீஷஸ், organisms which has the fundamental characteristic features and the real existing one is species. அதுக்கப்புறம் group of related species we call it as genus. Group of related genus we call it as family. So இது வந்து நீங்க families பார்த்துட்டீங்கன்னா plant families, mainly vegetative characters, reproductive characters சேர்த்து தான் families divide பண்ணிருக்காங்க. Order, group of related families we call it as order. So group of related orders we call it as a class. Group of related class we call it as phylum or division. Group of related phylum or division we call it as kingdom, which is the highest category. The lowest category is species. And finally, here is the tabular form. See, man, Homo sapiens. Sapiens is the species, Homo is the genus. Hominidae. கவனமா ஞாபகம் வெச்சுக்கோங்க, இது hominidae, hominoidae கிடையாது. So, primata is the order, class is Mammalia, phylum Chordata. அதுக்கப்புறம் housefly, Musca domestica. Domestica species, Musca genus, family Muscidae, Diptera, 2 pairs of wings இருக்கும், அதனால தான். Class Insecta, the largest class in the animal kingdom. Phylum Arthropoda, the largest phylum in the animal kingdom. Mango, Mangifera indica. So Mangifera is the genus, indica is the species, Anacardiaceae is the family. Sapindales, ALC and வந்துச்சுனா அது order. Dicotyledonate class, Angiospermae is the phylum. And Wheat, Triticum aestivum, நம்மளுக்கு Poaceae family இருக்குல்ல. So Triticum aestivum, Poaceae is the family, Poales is the order, Monocotyledonate is the class and phylum is Angiospermae. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் இந்த சாப்டருக்குள்ள இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க நீங்க. These categories are distinct biological entities, not merely morphological aggregates. இந்த கேட்டகரிஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது செப்பரேட் biological entities, which means they cannot interbreed themselves and produce fertile offsprings. ஸோ இது வந்து மார்ஃபலாஜிக்கலா செப்பரேட் கிடையாது, பயாலஜிக்கலி கூட செப்பரேட் தான் சொல்றாங்க. See, இங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். கவனமா பாத்துக்கோங்க. லோவெஸ்ட் டு ஹையஸ்ட், இது வந்து லோவெஸ்ட் கேட்டகரி, இது வந்து ஹையஸ்ட் கேட்டகரி. நீங்க இப்படி பார்க்க போறப்ப ஜெனரல் கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், காமன் கேரக்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் இன்க்ரீஸ் ஆகும், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ வந்து கிங்டம் டு ஸ்பீஷஸ் வரப்போ இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ ஜெனரல் கேரக்டர்ஸ் கம்மியாகும், காமன் கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் கம்மியாகும், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும், ரிவர்ஸ் பண்ண இதுவே ரிவர்ஸ் ஆகும். ஸோ கைஸ், இதுல வந்து நிறைய கேட்ட PYQ வந்து இதுதான். ஜெனரல் கேரக்டர்ஸ், காமன் கேரக்டர்ஸ் ஒரு PYQ, கேட்டகிரி வேற, டாக்ஸான் வேற. கேட்டகிரினா கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ் இதெல்லாம் கேட்டகிரியான்னு சொல்றோம். டாக்ஸான் சொல்றோம்னா ஆஞ்சியோஸ்பர்மே, ஜிம்னோஸ்பர்மே, மோனோகாட்லிடனே, டைகாட்லிடனே, பைசஸ், இதுதான் கேட்டகரிஸ். ஒரு PYQ சொல்றேன், இது நீட் 2022ல கேட்டாங்க இந்த PYQ. பைசஸ் எந்த மாதிரி கேட்டகரி? ஸோ இதுக்காக ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கான்ட்ரோஇக்திஸ், ஆஸ்டியோஇக்திஸ் அது என்ன மாதிரி கேட்டகரியான்னு சொல்லி இது இந்த மூணுமே நீட் PYQs. ஸோ கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களோட லவ் எல்லாம் வந்து நீங்க அப்படிதான் எங்க கிட்ட காமிக்க முடியும். ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்க எக்ஸாம்க்கு போறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தா கூட போதும். ஒரு ஃபுல் சாப்டர் உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல கவர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் என்சிஆர்டி பேசஸ், நீட் எக்ஸாம் பேசஸ் எல்லா பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க சங்கீதா மேம்.